என் பையனுக்கு வந்து அழகு குத்துனாங்க, எனக்கு வந்து பரிகாரம்ன்ற பேர்ல தலையில தேங்காய் உடைச்சாங்க. இந்த மாதிரி ஹியூமரான விஷயங்களை வந்து இப்ப ஜனங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப எங்களுக்கும் வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நான் பயந்தது பப்ளிக் ரியாக்ஷன் எல்லாம் கோவத்தை அள்ளி கொட்டுவாங்களோன்னு. பட் இருந்துச்சு, லைட்டாக தான் இருந்துச்சு. பட் போகப்போ எப்படின்னா அதுவே வந்து ஃபேன் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. வெளியே போனாலும் வந்து உங்களுக்காக தான் அந்த இது இதை பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த வில்லனிசம் பயங்கரமாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மோஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுவே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த வில்லன் ரோல் சூஸ் பண்ணும்போதே லைக் இந்த இதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வரும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் வில்லனிசம் பண்ணும்போது தான் ஆக்டிங் ஸ்கில் வெளியே வரும், அதுக்கு ஒரு பவுண்டரியே இருக்காதுன்னு சொல்லி தான் எடுத்தது. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது சர்ப்ரைசிங்காக. இந்த கேரக்டருக்கு வந்து வில்லத்தனமாக பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பவுண்டரிஸே இருக்காது. இப்போ நம்ம எப்படி வேணாலும் நடிக்கலாம். இந்த வில்லத்தனோன்றது அதாவது பாசிட்டிவாக நடிக்கும் போது கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அது பூந்து விளையாடலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ ட்ரெண்டு என்னன்னா, அதாவது நம்ம வந்து போடுற பிளானில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் பவு வாங்கிட்டே இருப்போம் நாங்கள். அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறது. இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து அழகு குத்துனாங்க, எனக்கு வந்து பரிகாரம்ன்ற பேரில் தலையில் தேங்காய் உடைச்சாங்க. இந்த மாதிரி ஹியூமரான விஷயங்களை வந்து இப்போ ஜனங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கும் வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கு. அக்ஷயா என்ன பண்ணுவான்னா, நான் நடிக்கும் போதெல்லாம் க்ளோஸ்அப்லாம் நடிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, டைரக்டர் பக்கத்துலேயோ இல்லை கேமரா பக்கத்துலேயோ பின்னாடி போய் உட்காந்துட்டு பார்த்துட்ருப்பாள். நான் எப்படி வந்து கண்ணு உருட்டி நடிக்கிறேன், அது முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாள், நான் வந்து இப்போ ஹீரோன்னு நடிக்கிறேன், அப்புறமா நான் வில்லியாக நடிப்பேன்ல, அப்போ வந்து யூஸ் பண்ணிப்பேன் இது அப்படி சொல்லிட்டு, கண்ணு நீங்கள் இப்படி தானே பார்க்குறீங்க அப்படின்னு உருட்டி நடிச்சு காமிப்பாவ. மேம் பட் ஏன் உங்களை வந்துட்டு சீரியலை நாங்கள் அதிகம் பார்க்குறோம், பட் மூவிஸில் வந்துட்டு அது கான்சென்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சா, இல்லை அது எதனால? நான் வந்து பிரியமானவளே பண்ணேன், சிம்ரனோட தங்கச்சியும் அதில் பண்ணேன், அது நல்லா வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் மலையாளமில் வந்து பண்ணேன். என்னன்னா, நம்ம சீரியலுக்கும் சினிமாவுக்கும் டேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்று அது பண்ணணும், வெயிட் பண்ணி இல்லை இதை எடுத்துக்கணும், அப்படிதான். அதனால் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் அந்த நேரத்தில் வந்தது. பட் என்னென்னா, இதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வரணும்னு ஒரு கண்டிஷன் இருந்ததால் என்னால் இதை விட்டுட்டு போக முடியல. பிகாஸ் எனக்கு வந்து சீரியல் ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நான் விரும்பின மாதிரி கதாபாத்திரங்கள் இதில் கிடைச்சதால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அதுவாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ணுறேன்.